ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரேஷன் பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. வந்து ஒரு 1/2 கிலோ ரேஷன் பருப்புங்க. அதாவது இந்த டம்ளரில் வந்து ஒரு 2 டம்ளர் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து கிரைண்டரில் ஆட்டுறேங்க. எங்களுக்கு எப்போவுமே வந்து கிரைண்டரில் ஆட்டி சுட்டால் தான் பிடிக்கும். அதனால் வந்து கிரைண்டரில் ஆட்ட போகிறோங்க. அதனால் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ போய் ஆட்டிட்டு வந்துடலாங்க. நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா மிக்சி வந்து அரைக்காது. நான் கிரைண்டரில் ஆட்டுறதுனால தண்ணியே விடலைங்க. கல் மாதிரி ஆட்டினா தான் நல்லாயிருக்கும். வடை எண்ணெய் குடிக்காதுங்க. அதனால் நான் தண்ணியே விடாமல் ஆட்டி எடுத்துக்கிறேங்க. நான் வந்து தோட்டத்தில் வேலை இருக்கிறனால வந்து கிரைண்டரில் ஆட்டுறேங்க. இல்லை கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தால் கல்லில் தான் போட்டு ஆட்டுவோங்க. இப்போ மாடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு கல்லில் ஆட்டுறதுக்கு டைம் இல்லைங்க. அதனால கிரைண்டரில் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் போட்டு ஆட்டி சுட்டு பாருங்கள். வடையே டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பருபருன்னும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்டி நல்லா தண்ணி விடாமல் கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. சீரகம், கருவேப்பிலை தழை, வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சோம்புங்க எல்லாம் போட்டு அரைச்சி போட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி உள்ளே போட்டுருங்க. அடுத்து வந்து வெங்காயம் 100 கிராமுங்க. கொத்தமல்லி தழை, முருங்கைத்தழை வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். முருங்கைத்தழை, கொத்தமல்லி தழை, இஞ்சி ஒரு துண்டு வந்து கழுவி தோல் சீவிட்டு சொருகி வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் கழுவிட்டு மண்ணெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி எல்லாம் எடுத்து இதையும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா 2 மிளகாய் அரைஞ்சி போட்டுக்குங்க. நான் வந்து பசங்க சாப்பிடுவாங்க, வெயில் அதிகமாக இருக்குது, அதனால பச்சை மிளகாய் சேர்த்துலைங்க. இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் வந்து மினிமம் தீயில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் ஒரு கையிலேயே வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கையில் எடுக்க சரியில்லைன்னா 2 கையில் வடை மாதிரி தட்டி எடுத்து போட்டுருங்க. நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லாட்டி பக்குவடா மாதிரி தூவி எடுத்தீங்கன்னா அது இதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பாருங்கள், 2 சைடு திருப்பிட்டு கருகி போயிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. வடைக்கு சின்னதாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி மினிமம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஆனியன் வந்து ஒரு பெரிய பல்லேரி வெங்காயங்க, அதை கழுவி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. மிளகாய் வந்து எங்களுக்கு வந்து காரமாக இருக்குங்க, அதனால வந்து அளவாக நான் 2 மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் இல்லைன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து வெட்டும்போது வந்து இதை வந்து நீக்கிட்டு குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி வந்து இதில் தான் கல் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால நான் எப்போயுமே வந்து இதை நீக்கிடுவேனுங்க. நீங்களும் வந்து இதை நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் வந்து இப்படியே பச்சையாக வேணுன்னா பச்சையாக அரைச்சிக்கோங்க. பச்சை வாசம் பிடிக்காது அப்படின்னீங்கன்னா அப்படியே வந்து வதக்கி விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் தேங்காய் போடலை. பச்சையாக அரைச்சதுனால வந்து நான் வந்து தேங்காய் சேர்த்துலைங்க. அவ்வளோதாங்க, நம்ம வடையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே போல் வந்து நீங்கள் வந்து கிரைண்டரில் ஆட்டி நீங்கள் வந்து சுட்டிங்கன்னா இது வந்து ரேஷன் பருப்பு வடை மாதிரியே தெரியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.